எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நல்ல கூலாக ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இன்னும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது பிஸ்தா மில்க் இல்லைனா பாதாம் மில்க். அது கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பிஸ்தா மில்க் அப்புறம் பாதாம் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிஸ்தா மில்க் செய்ய ஒரு பவுலில் 1/4 கப் உப்பு சேர்க்காத பிஸ்தாவை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் வெதுவெதுப்பான பாலை ஊற்றுங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் பிஸ்தாவை நல்ல பாலில் ஊற விடலாம். 20 நிமிஷம் கழித்து பால், பிஸ்தா, குங்குமப்பூ எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்தா பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பிஸ்தா மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அரைச்சி வச்ச பிஸ்தா பேஸ்ட், கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிச் அண்ட் க்ரீமி பிஸ்தா மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பிஸ்தா மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க. டேஸ்டியான பாதாம் மில்க் செய்ய 1 கப் சூடான பாலை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலர் அப்படியே அந்த சூடான பாலில் இறங்கியிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் 1/2 கப் பாதாமை நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊறின பாதாம்லேருந்து தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்த பாதாமை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் பால் ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பாதாம் மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் அரைச்ச பாதாம் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், இன்னொரு கப் குங்குமப்பூ பால், கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷிங் க்ரீமி பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நல்ல டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பாதாம் மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க. ரெண்டு சூப்பரான ரிஃப்ரெஷிங்கான நல்ல ரிச்சான பிஸ்தா மில்க் அண்ட் பாதாம் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.